திண்டிவனம் வாக்குச்சாவடியில் அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதுபோல விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் துவங்கியிருக்கிறது. தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த ஆதரவு இருப்பதாக உணர்கிறோம். இந்த பூத்தை பொறுத்தவரையில் நான் சார்ந்திருக்கிற இந்த பூத்தில் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்திருக்கிறேன். நிச்சயமாக தமிழக முதலமைச்சருடைய நினைவுகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜனநாயக கடமையாற்றிய முக்கிய தலைவர்கள் யார்? முத்தரசன், கே பாலகிருஷ்ணன், டாக்டர் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், அண்ணாமலை ஆகியோர் கடமையை ஆற்றியிருக்கின்றனர். அதுபோல நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், கார்த்திக், பிரபு, கௌதம் கார்த்திக், தனுஷ், சிவகார்த்திகேயன் ஆகியோர் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கின்றனர். அதுபோல தமிழக அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, எவா வேலு, தாமு அன்பரசன், சக்கரபாணி உள்ளிட்டோர் தங்களுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கின்றனர். அமைச்சர்கள் மு. சாமிநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சி.வி. கணேசன் ஆகியோரும் காலையிலேயே தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கின்றனர். நீலகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் முருகன் தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சி ஒருபுறம். மதுரை வேட்பாளர் சு. வெங்கடேசன் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தங்களுக்குண்டான வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கின்றனர். விருதுநகர் வேட்பாளர்கள் ராதிகா சரத்குமார், விஜயபிரபாகரன் இருவரும் அவர்களுக்கு ஒரே வாக்குச்சாவடி சாலை கிராமத்தில் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியில் தான் இருவரும் சந்தித்து கொண்டு வாக்கினை பதிவு செய்திருக்கின்றனர். இரு எதிரெதிர் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரே வாக்குச்சாவடியில் சந்தித்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.